பாயிண்ட், ஆசிரியர் நெருப்பு என்றால் நெருப்புன்னு வாயால் சொல்லுங்க சுடணுமா மாணவன். அந்த அளவுக்கு இவருடைய வார்த்தையில் கம்பீரம் இருக்கணும், தோற்றத்தில் கம்பீரம் இருக்க வேண்டும், அதை விட அவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் மாணவன். அல்லாஹ் சொல்றார், ஆசிரியர் என்றால் ஆசிரியர் நெருப்பு என்றால் சுடணும். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் சக்தி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். நிறைய வாசகங்கள் முடிக்க எடுத்த 4 வாசகங்கள். அடுத்தது, எரியாத விளக்கை வைத்துக் கொண்டு இன்னொரு விளக்கை எவ்வாறு ஏற்ற முடியும்? நாமளே அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்டைஸ் இல்லை, நாமளே டிசிப்ளின்டா இல்லை, நாமளே எக்ஸெட்ரா 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 இல்லை. அவனிடம் போய் நம்ம பேசுவதற்கு எந்த வகையில் நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம்? நீ சொன்னா மீதி 3 நம்மளை நோக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதான் அழகா என்ன சொல்லியிருக்காரு, முதலில் நாம் நம்மை எல்லா வகையிலும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும், வர வேண்டும் என்று நினைத்தால் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இதை யாரும் நீங்க ட்ரெஸ் கோடை அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்லக்கூடாது, டயத்துக்கு வாங்க சொல்லக்கூடாது, ஜென்ஸாக இருந்தால் டெய்லி ஷேவிங் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஷூ போடுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நம்புறீங்களே 39 ஆண்டுகள் நம்ம மீன் குலசேகரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்டத்தட்ட நான் லேட்டாகவே 14 வேலை அவர் நெஞ்சை நிமிர்ந்து பேசுகிறார். அதான் நெருப்புன்னா சொல்லணும். 1985 பூண்டி காலேஜில் ஆகஸ்ட் மாதம் லெக்சரர் இன் பிசிக்ஸ்ல நான் ஜாயின் பண்றேன். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் 39 ஆண்டுகள் பல்வேறு நிலையில் அரசு நிலையில் வேலை பார்த்துருக்கேன். சர்வோஜி காலேஜில் எப்படி ஷேவ் போட்டு வராங்க, இது பண்ணாமல் வருவாங்க, வேஸ்டி கட்டிட்டு வருவாங்க, 10 நாளைக்கு ஷேவ் பண்ண வராங்க. அந்த என்வரன்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 13 ஆண்டுகள் ரூரல்லேருந்து டவுன் ஸ்கூல்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் என்ன எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அப்போவே நீங்கள் நம்புறீங்களே, இன்று வரை நான் ஷூ போடாம எந்த நிறுவனத்துக்கும் போனது கிடையாது. இன் பண்ணிட்டு தான் போயிருக்கிறேன். ஃபுல்லாண்டு தான் போட்டுட்டேன். அதுவும் பெண்கள் பிரிவில் வேலை பார்க்கும்போது 13 வருஷம் ஒயிட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணேன். வெள்ளை சட்டை தான் ஃபுல்லாண்டு தான் போடுவேன். அதுக்கு பிறகு தான் நான் மாற்றிக்கிட்டேன். அது எனக்காக வெட்டேக்காது இருக்குன்னா நான் 8 மணிக்கு அங்கே உள்ள உட்காந்துருவேன். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், அப்படி இருக்கும்போது நம்மளை பார்க்க மற்றவங்க எரியாத விளக்கை வைத்துக் கொண்டு இன்னொரு விளக்கை எவ்வாறு ஏற்ற முடியும்? அதில் அவ்வளவு இருக்குது. உங்களுக்கு நீங்க நாளைக்கு கடிக்கிறது தான் வந்து தெரியாது. ஒவ்வொரு மாடி கடிக்கிறது முடிஞ்சு போச்சு. இந்த வயசுக்கு இந்த நேரத்தை சந்தோஷமாகிக்கணும்னா அந்த வேலை நமக்கு ஏற்படுற சந்தோஷம் சந்தோஷத்தை ஏதோ எல்லாம் கிடைச்சாதான் இல்லை, எல்லாம் கிடைச்சாதான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். இருக்கிற இடத்துல சந்தோஷமா ஹாப்பியா அடுத்த நாளை பொழுது இறைவனுக்கு கொடுக்கணும். இந்த வார இன்னும் படிக்கணும். அந்த மாதிரி தான். அதனால ரொம்ப முக்கியமானது, உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி கிளாஸ் எடுக்கும்போது டெய்லி உங்களுக்கு விரும்பின சாப்பாட்டை ஒரு 2 நேரம் வச்சா சாப்பிட்டீங்களா? சைடிஷ் கேட்கணும் இல்லையா? 2-3 சைடிஷ் இருந்தா இன்னும் நல்லா தானே இருக்கு. அப்போ டீச்சிங்கிற சாப்பாட்டோட சில விஷயங்கள் கலந்து சர்வோஜியில் இருக்க எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே தான் திடீர்னு போயிடுவாங்க. காப்பிக்கில் சாப்பிட்டு தான் அப்படியே குழந்தைமா அவனுடைய மனசை தொடரக்கூடிய வார்த்தையை தூக்கி போடுவேன். அப்போ அந்த மாதிரி சொல்லணும். நாமும் நம்மளை எங்கே பண்ணிடணும். எல்லாத்தையும் கொண்டு விசேஷ் பண்ணுறீங்க வார்த்தை 10 கோடி வச்சுருக்க இல்லை, 10 ரூபா சந்தோஷமா இருக்கலாம். எண்ணங்கள் தான் மகிழ்ச்சி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க. உங்களை ஒரு மாடலாக வச்சுக்கணும். அதை கொஞ்சம் பார்க்கணும். அதாவது குழந்தைக்கு எடுக்கும்போது சொல்கிறான், குழந்தைக்கு என்ன செய்ய பாடம் போட்டவங்களாவே எல்கேஜி தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணும். பிஹெச்டி முடிஞ்சாலும் எல்கேஜி சொல்லிக்கொண்டா உங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டு தானே. அந்த வாசத்தை எப்படி சொன்ன பாருங்க, குழந்தைக்கு பாடம் எடுக்கும்போது குழந்தை அளவுக்கு தாழ்ந்து இருப்பது அல்ல. அந்த வார்த்தையை தாழ்ந்துன்னு போடக்கூடாது.
நீங்க அந்த அளவுக்கு தாழ்ந்து போறீங்கன்னா நீங்க உயர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தாழ்ந்து என்பதல்ல, உயர்ந்து போய் டீச் செய்திருக்கீங்க அர்த்தம். அப்போ மாணவன் அளவுக்கு நீங்க இங்க படிக்க மாட்டான் தான், நல்லா தான் இருப்பான், ஆனா அவன் அளவுக்கு இறங்கி போறது தான் நம்மளுடைய பண்பு. நான் இதுதான் சொல்லலாம் அப்படின்னா சொல்லக்கூடாது. அடுத்து முக்கியமான 4வது பாயிண்ட், நோயாளியிடம் மருத்துவருக்கு கோபம் வரலாமா? எங்க சொல்றதுல உங்களுக்கு புரியும். நோயாளிக்கு மருத்துவரிடம் கோபம் வரலாமா? அதற்காக அன்பை அதிகமாக செலுத்தலாமா? ரெண்டுமே உங்களுக்கு புரியும். அன்பை அதிகம் செலுத்தினா என்ன ஆகுங்கிறது தெரியும். நமக்கு வரலாறு கையில் தெரியுது. கோபப்படவும் கூடாதுங்கிறது உண்மை. அவர் நோயைத்தான் போக்க வேண்டும். அதுபோலதான் ஆசிரியர் அறியாமையை போக்க வேண்டும். அது கொஞ்சம் எல்லாரும் மனசில் இருக்கிற எங்கே போனாலும் சந்தோஷம் பண்ணலாம். எல்லை மாறாமல் இருக்க வேண்டும். எல்லை மாறினால் நிச்சயமா நம்ம குறையை சந்தித்து எந்த லெவலில் யாரோட பழகணும். அதாவது டீச்சர் இஸ் டேஞ்சரஸ் மேன் சொல்லிட்டு ஒரு காலத்தில் முசோலினி சொன்னார். ஒவ்வொரு நாடா படையெடுத்து அனுப்புறான், எல்லாரும் ஜெயிச்சுறான். ஒரு நாட்டுக்கு போகும்போது மட்டும் அவனால ஜெயிக்கவே முடியல. யாருடா காரணம்னா அந்த டீச்சர் தான் ஒருத்தன் கைட் பண்றாங்க. அப்படியே டீச்சர் இஸ் டேஞ்சரஸ் பர்சன் சொன்னது முசோலினி. அப்ப நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோம்னா கோபம் வரும், வகுப்பறையில் திட்டமாட்டோம். இந்த வாத்தியார் பையன் பிரச்சனை வரும். தலைமைங்கிறது நீங்க குடும்ப தலைவராக இருந்தால் தலைமையா இருக்கணும். ஹெச்ஓடினா அங்க உங்க 4 பேர் நீங்க தலைமை. அடுத்து சொசைட்டிக்கு போகும்போது தலைமைனா என்ன? தலைமை பண்புங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு மேல உள்ள கொண்டு கொடுக்குறதா? நீங்களே ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனா இருக்கிறதா? நம்ம தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வது என்பது நம்மால் பிரச்சனை வரக்கூடாது. வரக்கூடிய பிரச்சனையை கூடுமானவரை நாமே சரி செய்ய வேண்டும். இந்த விதத்தில் எனக்கும் ரெஜிஸ்ட்ராருக்கும் பல முரண்பாடுகள் உள்ளது. எப்ப எந்த பிரச்சனையுமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. I am having 39 years of experience. I can solve all the not possible. Then only I will bring you சொன்னேன். வெளியில போய் அடிச்சு பண்ணா அவருக்கு போகுது. இங்க அடிச்சுட்டவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒன்றை வச்சிருக்கா, மறுபடியும் கிரவுண்ட்ல அடிச்சுட்டான். இது ஹையர் தட்டி போகுது. அவர் முடிய டீனை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறார். அவங்க அந்த பிரச்சனை அவரே கையில் ஆயுதம் அடித்துட்டாங்க. அதுக்கு போய் விளக்கம் கொடுத்தா அது கூட போயிருக்காங்க. அதனால மாணவனை நல்வழிப்படுத்துறதா நம்ம வேலையை உடனே அவனை கொடுத்து வேலை அனுப்பி டிசி வாங்கி, நம்ம காலத்துக்கு டிசி வாங்கினா அவங்க வேற யூனிவர்சிட்டி அவங்க ஈஸியே கிடையாது. இங்கேயுமே சேர முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் பையனை வாங்கிக்கிறேன். நல்ல கேள்வி கேட்கிற பையன் ஆயுஷா நடராஜன் ஒரு கேள்வி படிச்சிருக்கீங்களா? ஆயுஷா நடராஜன் ஒரு சின்ன பொண்ணு கேள்வி கேட்டுட்டே இருக்கும். எல்லாரும் திட்டுவாங்க. சொல்லியிருக்கேன் எல்லாம் வகுப்பில் போகிற எல்லாரும் திட்டுவாங்க. எதை பார்த்தாலும் கேள்வி கேட்டு அடிப்பாங்க. சின்ன பொண்ணு, அம்மா இல்லாமல் வளர்ற பொண்ணு. அடி வாங்கிட்டு கேள்வி கேட்குது. அது கேட்குது, மிஸ் நீங்கள் அடித்தாலும் நான் கேள்வி கேட்குறேன். என்ன ஒரு காலத்தில் எத்தனை திரும்ப இருக்குது? ஒரு அடி அடிச்சு 27 மடத்திரமா இருக்கு. சரி, அதை உடைச்சா எத்தனை? 2 இன்னும் உடைச்சா என்ன ஆகும்? இன்னும் உடைச்சா என்ன ஆகும்? புள்ளி வரையில உடைச்சா என்ன ஆகும்னு கேட்குது. புள்ளி வரைக்கும் உடைச்சா எது வடக்கு எது இருக்கு யோசிக்கிறாங்க அந்த அம்மா. அப்படி அது சொல்லுது. அதுதான் சூரிய பிள்ளையா இருக்கும் மேடம். அறிவு ஜாஸ்தி. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அடி வாங்கி கெமிஸ்ட்ரி லேப்ல இதை சாப்பிட்டாக்க தவளை நம்ம சர்ஜரி பண்ணும்போது மயக்கம் போட்டு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அடி தாங்க முடியாம யாருக்கும் தெரியாம லேப்ல போய் எடுத்து பிடிச்சிட்டு கிளாஸ் வரும். என்ன சொல்லி நான் கேள்வி கேட்கிறேன், யாரும் என்ன அடிக்க சொல்லுது, கைக்கு சொல்லுது. அப்ப கேள்வி கேட்கிறோம்னா தயவு செய்து நீங்க நமக்கு நல்லது, நம்மளை வளப்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு அவனை இரிட்டேட் பண்ணக்கூடாது, அப்படி ஆஃப் பண்ணணும்னு பார்க்கணும். பயோடெக்ல செகண்ட் இயர் கண்ணாமலே கேள்வி கேட்டான்.
கேட்கறதெல்லாம் ரைட்டு. என்ன கேட்டான்? நீங்க சொல்ல அவருக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அவனை தனியா கூப்பிட்டு சில அட்வைஸ் பண்ணது, சாரி சார் அட்வைஸ் இனிமேல் நான் வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னான். நல்வழிப்படுத்துறது தான் வேலை. அவன் முறைக்கணும், நம்ம நேரம் முறைச்சே கூடாது. அது கொஞ்சம் பார்த்து அடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து அடுத்து நான் வந்து ஒரு வயசான ஆள உங்களுக்கு பேசுகிறேன். உடல் நலத்தை பார்த்துக்கணும். நேரத்துக்கு வர பாருங்க. அப்படி சப்போஸ் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அவசரமா வந்து கை கால் உடஞ்சி 6 மாசம் வராம இருக்கிறதை இருக்கிறத விட அரை நாள் செயல்படும். எல்லாருக்கும் நான் ஜெனரலா சொல்றேன், சரியான நேரத்துக்கு வர பாருங்க. சப்போஸ் வர முடியல, தயவு செய்து ரிக்வஸ்ட் டென்ஷன்ல வராதீங்க. நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது. அரை நாள் போனால் போயிட்டு அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். வேலை பார்க்குற இடத்துல யாரும் யாரை பற்றியும் தயவு செய்து தாறுமாறாக பேச வேண்டாம். பிறரை பாராட்ட கற்றுக்கொள்ளுதல். வகுப்பறையில் வந்து ஜாலியாக இருந்தால் நம்ம நல்லா ஹார்மோன்ஸ், அது மாதிரி இருக்கிற இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்றது அங்கே வந்துருக்கோம். வீட்டுக்கு போனால் 1000 டென்ஷன், நம்ம அட்வைஸராக இருக்க முடியாது. நம்மளே புரட்டி போடுவாங்க, நல்ல பிரச்சனை. பட் இருக்கிற இடத்துல நாமளாவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். இதில் நீயா நானாகிறது தேவையில்லை. அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு சில இடத்துல இருக்குது அழுத்தம் தான் இன்னைக்கு எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை. ப்ரெஷர் தான். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கற்றுங்க. அது நிறைய வழிகள் இருக்குது. யோகா இருக்குது. காலையில் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு தனியாக இடத்த ஒதுக்கி மூச்சு பயிற்சியோ தியானமோ செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் நம்புறீங்களே இல்லை, இப்போ நான் சத்யாசி எடுத்து ஒரு அரை மணி நேரமாவது போயிட்டு வந்துடுவேன். நேரமே இல்லைன்னு ஏறுதேர்ல போயிட்டு இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஓடுறதை முடியாததை, அந்த இயற்கைகளையும் அது ஆட்டம் பாட்டங்களையும் வெவ்வேறு வகையான எக்ஸசைஸ் குதிக்கிறதை பார்க்கும்போது நமக்கு துள்ளுது மனம். நம்ம ஏன் ஓட முடியல, முழங்கால் வலிக்குது, அந்த முழங்கால வச்சு தாண்ட பார்க்கல. கடவுள் நமக்கு வந்து இப்படி இருக்கான்னு அதை பார்த்து நான் வந்து அதே சமயம் உள்ள என்ன செய்து பெரிய ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும்போது நிறைய ஆக்ஷன் கிடைக்கும். நல்லா சிந்திக்குது, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. நீங்க சோர்வா இருக்கும்போது ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணீங்கன்னா நிறைய காற்று உள்ள போது ஆக்சிஜன் போது மூளை சுவாசிக்கும். மூளைக்கு வந்து தேவை ஆக்சிஜன் தான். நீங்க மூளைக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டே தான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் தான் கிடைக்கும். அதனால கொஞ்சம் அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. கோபம் எப்போ வருது அப்படின்னு பலமுறை கேள்விப்பட்டிருக்கு. கோபம் எப்போ வருது? நான் முடிச்சிடறேன். கோபம் எப்போ வருது சொல்லுங்க. கோபத்தினால பல வியாதிகள் வருது. கோபப்பட்டீங்கன்னா உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுது. ஆராய்ச்சி முடியும். நீ யார் மேல கோபப்பட்டாலும் சரி. கோபம் எப்போ வருது? சிக்கலதேவ சொல்லுங்க. எப்போ கோபம் வரும் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய கோபம் இருக்கு சொல்லுங்க. கோபமே வராது ஒரு அதே ரேட்டை. எப்போ கோபம் வரும்? வராது. பிரச்சனை இல்லை சொல்லுங்க சார். வராது இல்லைங்களா? பிபி சுகரே வரல இல்லை, செக் பண்ணி பாருங்க. 94 வயசு உள்ளவருடைய பேட்டி எனக்கு பார்த்தேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் கோபப்பட்டதில்லை, யாருக்கும் தீங்கு விளைவித்ததில்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிடமாவது 5 நிமிடமாவது ஏதாவது என்னுடைய உடலாத உள்ளத்தால செயலால நன்மை செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு பிபியில் சுகரில் எனக்கு வயசு 94 யூடியூப் கொண்டு போய் பார்த்தா 94 வயதில் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் அவர் சொன்னார், என்னுடைய வேலையில் அனைத்தையும் நான் தான் செய்வேன். என் பிள்ளைகள்கிட்ட தண்ணி எடுத்துருவான்னு சொன்னதில்லை அப்பையிலேருந்து. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கார். நான் கூட இங்கே வந்தனால தான் உங்களெல்லாம் பார்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்கேன். என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் வந்து பேசுகிறோன்னு நான் தான் சொன்னேன். நான் நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேயில் 60 இன்னும் ஆரம்பிச்சு சொல்லாத, இந்த மாதிரி இளைஞரை பார்க்குறேன், அதனால் நான் இளைஞராக இருக்கிறேன்னு சொன்னேன். கையெடுத்துக்கிறதுலாம் அப்புறம். பட் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சூழ்நிலைகள் வந்து நம்மளோட இளைஞராக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருங்க. தயவு செய்து சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது. சிலர் நல்லா ஓப்பி அடிக்கிறாங்க, வேலை பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான வியாதிகள் கிடைக்கும். விளையாட்டு நான் சொல்லலை,
one time sitting is equal to smoking of 3 cigarettes. COM தான் நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? One time simply sitting with ideal is equal to 3 cigarettes smoking. சொன்னது நேத்து டீன் மீட்டிங்ல நம்ம CEO. அதனால நீங்க அவங்க பாருங்க, தீங்கும் நன்றும் பிறர்கர வார சந்தோஷமா நீங்க வரும்போது அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க சுறுசுறுப்பு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆக்சிஜன் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க டைனமிக்கா இருந்துட்டே இருப்பீங்க. தண்ணியை அப்பப்போ குடிச்சுருங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாரே சொல்லிட்டாரு, ஒன்று அந்த இடத்துக்கு சொன்னா அந்த டயத்துக்கு வருவேன், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நான் வரலங்கிற செய்தி கணக்கு வந்திருக்கோம். 2 இல்லைன்னா இடையில மயக்கம் போட்டு இருக்குதுன்னு இருக்கும். இவ்வளவுலாம் நிறைய டைம் சொன்னால் அந்த டயத்துக்குள்ளே வருவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கான செய்தியை மூலமாக வந்துடும். 2 இல்லைன்னா வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட்ல போயிட்டேன், அவர் மேலே அவ்வளோ தன்னம்பிக்கை. இப்போ அவர் குடும்பம் 10 வருஷத்துக்கு இடையில வந்து ஒரு அவ்வளோ போல்டாக சொல்கிறாரு. எதனால சொல்கிறாரு? அதனால அவர் பேர் சொல்றது நன்றி தான், நல்லது தான். பயணங்கள் தோறும் பாடங்கள் அவர் வந்ததுலேயே நமக்கு ஒரு பாடம். நான் சொன்னாரே டீல் வேறு வேலை இதை போட்டுருக்கு நாற்று நப்பு தானே. அடுத்து பேரண்டா நம்ம பேசுறேன்னு சொல்லிட்டேன். இப்ப பேசுறது டீனா இல்ல, பேரண்டா. உணவு, உணர்வு, உடற்பயிற்சி, இதுல மட்டும் கவனம் செலுத்து. நீங்க நம்புறீங்களா? காலையில நான் வந்து ஒரு 3 மாசமா ஒரு நாளைக்கு கம்பு, ஒரு நாளைக்கு கேழ்வரகு, ஒரு நாளைக்கு சோளம், ஒரு நாளைக்கு ஓட்ஸ், இதை மாற்றி மாற்றி காலையில் மத்தியானம் 5 மணிக்கு இருந்து நானே தயார் பண்ணிக்கிறேன். என் வீட்டுல பண்ணல. மத்தியானம் என்ன திணை, சாமை, விறகு இன்னும் சொல்றாங்க இல்லையா, அது மட்டும் தான் மத்தியானம். ரைஸுக்கு போகவே இல்லை. கிட்டத்தட்ட 3 மாசம். கிட்டத்தட்ட முழங்காலடி போயிடுச்சு, மற்ற எல்லாமே போயிடுச்சு. இயற்கை உணவுன்னு சொல்றாங்க காலத்தில். நம்ம எல்லாம் மறந்துட்டோம். பல்லுக்குச்சி விளக்கணும் பார்த்து டூத் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ உப்பு கணக்கிக்கிறாங்க, அதுதான் எல்லாம். அதனால கொஞ்சம் இயற்கைக்கு மாறுங்க. உணர்வு எமோஷனல் இன்டெலிஜென்சி. சின்ன உதாரணம் பார்க்கணும்னா, நம்ம வெற்றி கிடைச்சா பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ முடியாமல் வெற்றியை பண்ணுறாங்க. சோகமாக இருந்தால் 4 வீட்டுக்கு ஏதோ வீடு சத்தம் கேட்குற மாதிரி போடணும். லேட்டஸ்டா செஸ் சாம்பியன் உதேஷ பாருங்க, இதை பற்றி ஏதோ ஒரு பெரிய வீடியோ போட்டுருக்காங்க. அவன் நேர்ந்து கற்றுக்கணும். அவன்கிட்ட எமோஷனல் இன்டெலிஜென்சி கண்ட்ரோலிங் அப்படி இருக்குது. ஜெயிச்சுட்டு வரான், அப்படியே கண்ணீர் வருது. மற்றவனா குதிச்சிருப்பான், ஆடி இருப்பான், துள்ளி இருப்பான். 18 வயசு பையன் வேர்ல்டு சாம்பியன் பண்ணிட்டு வெளியில வர்றான். நார்மல் ஆக்ஷன், பட் கண்ணீர் மட்டும் வருது. எப்படி முடிஞ்சது அவனால? அவன் அப்படி இருந்ததுனால தான் அதை ஜெயிச்சு. இப்போ நம்மலாம் இது வந்து செல்ஃப் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதே சமயம் தயவு செய்து ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி யோகாவோ, உடற்பயிற்சியோ, மூச்சு பயிற்சியோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு கடைசியா, காட்டு மூங்கிலை எடுத்து பாட்டு பாடும் புல்லாங்கல்லாக்கும் பண்புதான் ஆசிரியருடைய பண்பு. அதோட முடிச்சு காட்டு மூங்கிலை எடுத்து பாட்டு பாடும் புல்லாங்குல்லாக்கும் பண்பை உடையவர்கள் தான் ஆசிரியர்கள் கடைசியாக. அப்ப நாம் வந்து ஒரு ஆசிரியர் பண்போடு இருந்தோம்னா நம்ம வளர்றோம். நம்ம ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கு. எனக்குன்னா பிபி, சுகர் எதுவுமே இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, டி வைட்டமின் குறைஞ்சி போச்சு. அது திமுறை காலையில் வந்துட்டு நல்லதே போயிட்டு. அதனால டி வைட்டமின் குறைஞ்சா முழங்கால் வலி வரும். என்ற அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மாதிரி வெயிலில் நில்லுங்க. டி வைட்டமின் இல்லைன்னா எலும்புக்கு தேவையான என்ன உணவுகளை சாப்பிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணாது. நம்மளுடைய ஆராய்ச்சி முடியல இட்லி தோசை மாற்றி 40 வயசு வரைக்கும் சாப்பிட்டு 40 வயசுக்கு பிறகு நீங்கள் அதே சாப்பிட்டீங்கன்னா எலும்புல உள்ள எல்லா சத்துக்களையும் தசைகள் எடுத்து விடுகின்றன. எலும்பு வந்து போன் வந்து ரொம்ப வீக் ஆகிடுது. அதனால தான் மூட்டு வலி வருது. அதனால தயவுசெய்து வெயிலில் இருக்க கற்றுக்கங்க. இல்லைன்னா மூட்டு வலிக்கு அவசரப்படுவாங்க. அந்த உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு வேளை ரைஸ் எடுத்துருங்க. இல்லைன்னா 40 வயசு பிறகு எங்கள் மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். நன்றி.